ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அந்த பெண் பிள்ளை இன்றைக்கி நிறைய கொஷின் கேட்டார்னு பார்த்தோம். வைத்தம்மா நிதி கோவிலுக்கு வராரு நம்ம ராமானுஜர். 10,000 சீடர்கள் 750 சன்னியாசிகளோடு வராருன்னு பார்த்தோம். நிறைய அந்த பெண் பிள்ளை கேட்டால் நம்ம வந்து கடைசியிலேருந்து கொஞ்சம் பார்ப்போம். ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். போன வாட்டி என்ன பார்த்தோம்? அணு யாத்திரை செய்தேனோ அனிலங்களை போல, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலனை போல, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போல. என்ன தெரிஞ்சிருக்க பாருங்க. இந்த வாட்டி மறுபடியும் அதே மகாபாரதத்துக்கு வந்துட்டா, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல. அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உள்ள போல இருக்கு பாருங்க. யார் அந்த சஞ்சயன் அப்படின்னு பார்த்தா, அவரும் நம்ம திருதராஷ்டிரமும் நண்பர்கள். அதாவது அப்புறம் அமைச்சர், ரொம்ப பர்சனல் செக்ரட்டரி மாதிரி 2 பேர். ஆனால் ஒன்றா படித்தவா வியாசர்கிட்ட. அவரோட சிஷ்யர் தான் அவர். ரொம்ப வியாசரோட அபிமான சீடன் தான் நம்ம சஞ்சயன். திருதராஷ்டிரோட ரொம்ப க்ளோஸ் நண்பன் பார்த்தோம் இல்லையா? அப்படி தான் இருந்துட்டுருக்காரு. இதுதான் நிலம். இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அவரும் ஒரு பெரிய மகாத்மா. யார்? சஞ்சயன். இப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ளேயே கிருஷ்ண பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதாவது வெண்ணெயை கூட அதான் தாத்பரியம் சொல்கிறோம். வெண்ணெய் என்ன தான் பாலுக்கு மேலே ஒன்றும் கிடைக்கல. பால் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணால் வெண்ணெய் வருது இல்லையா? பாலை நல்லா காய்ச்சணும், ஒரு குத்தணும், தயிராக ஆக்கணும், நல்லா கடையணும், மேலே வெண்ணெய் வரும். அதுதானே ப்ராசஸ். அதே மாதிரி தான் பக்தி. பார்த்த உடனே இவன் பக்தி அப்படின்னு தெரியறதெல்லாம் உண்மையான பக்தி கிடையாதான். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? ஆழமாக இருக்கணும். மேலே எப்போ வந்து கடையை எப்படி மேலே வருமோ அந்த மாதிரி பகவானே தான் அந்த பக்தியை மேலே கொண்டு வரணுமா. அந்த பக்தி உள்ளுக்குள்ளே தான் இருக்கணுமா, யாருக்கும் தெரியாத. அந்த மாதிரி மறைச்சி வச்சிருக்கிற பக்தி உடையவர் தான் நம்ம சஞ்சயன். போர் சூழல் மூளை போகிற சமயத்தில் இந்த சஞ்சயனில் நமக்கு பகவத்கீதை கிடையாது. ஆமாம் பகவத்கீதை அர்ஜுனன் தானே கேட்டான். கிருஷ்ண பரமாத்மா தானே சொன்னார் அப்படின்னா சொன்னார். ஆமாம், அர்ஜுனன் கேட்டார். ஆமாம், அதை எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா சாக்ஷாத் சஞ்சயனால தான் நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம வியாசர் வந்து திருதராஷ்டிரர்கிட்ட கேட்டார், சண்டையை நீ பார்க்கணுமா? திவ்ய திருஷ்டி கொடுக்கட்டா உனக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு திவ்ய திருஷ்டி போர் பார்க்குறதுக்கு வேண்டாம். ஏன்னா 2 பக்கமும் அடிச்சுட்டு போகிறத நான் பார்க்க வேண்டாம். வேணும்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவல் இருக்குது, போர்க்காலத்தில் என்ன நடக்கிறதுன்னு. அதனால் இந்த சஞ்சயனுக்கு மட்டும் அந்த திவ்ய திருஷ்டியை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவர்னால தான் அந்த பாக்கியம் சஞ்சயனுக்கு கிடச்சிது. பாருங்கள், கூட இருக்கிறவர் வந்து திருதராஷ்டிரர் வந்து அவர் நல்லவர் கிடையாது, கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்கார். சொல்கிற மாதிரி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பெருமாள் அனுகிரகம் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் கம்சன் கிட்டே இருந்த அக்குருவனுக்கு என்ன அனுகிரகம் கிடச்சிது? நீ போய் கிருஷ்ணர் கூட்டினு பரமாத்மா கிட்டே கம்சன் கெட்டவனே அமைச்சான். அதுக்கு தான் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்ம பக்தி உண்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது. பெருமாளே நமக்கு அமைச்சு கொடுப்பார். அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுப்பாராம். அதுதான் பெருமாள் வந்து பக்தர்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பு, கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதனால் நான் இந்த இடத்துல இருக்கேனே, என்னால் இது முடியல, நான் மாட்டின்னு இப்படிலாம் சொல்லவே வேண்டாம். எப்பேறு படத்தில் நீங்கள் இருந்தாலும் பெருமாளோட அனுகிரகமும் பெருமாளோட பக்தியும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதான் சரி. இந்த சூழ்நிலையில் சஞ்சயன் வந்து சண்டை வரப்போகிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாரையா தூது அனுப்பணும்னு பார்த்தாரு திருதராஷ்டிரன். பயம் ஒரு பக்கம், சிச்சுவேஷனுக்குள்ளே சண்டை போட்டு எதுக்கு போகணுன்ட்டு. ஏன்னா வேணுன்ட்டு 1 வருஷம் அக்ஞானவாசம், 12 வருஷம் வனவாசம்லாம் அமைச்சாச்சு. 1 வருஷம் மறைஞ்சி யார் கண்ணிலையும் இருக்கணும், மறைஞ்சி இருக்கணும்னு சொல்லியாச்சு. உண்மையான திருதராஷ்டிரன் நல்லவனாக இருந்தான்னா 1 வருஷம் ஆக்சுவலி தப்பு. சூதாட்டி கூப்பிட்டதே தப்பு, திரௌபதி அவமானப்படுத்துறதே தப்பு மேலே தப்பு. அவளும் பாவம் வாயை திறக்காது போயிட்டா. 1 வருஷம் மறைஞ்சி கூட இருந்துட்டா. என்ன பண்ணணும் நியாயமானா, எங்களை மன்னிச்சிடுங்கோ, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், இந்த தப்புக்கு எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, இருந்தாலும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும்ல. கொடுக்கல. இவாளும் பாவம் ரொம்ப லீஸ்ட்டாக கேட்டாள். 5 கிராமம் முடியாது, 5 வீடு முடியாது, ஏன் இந்த குண்டூசி குத்துற இடம் கூட முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்கிறது பாருங்க. எப்பேற்பட்ட கெட்டவளாக இருப்பா பாருங்க அவளாம். இதுதான் சூழல்.
ஸோ இதனால தான் அனுப்புகிறாரு. யார் அனுப்புகிறாருன்னா சஞ்சயனுக்கு ஒரு மனப்பதட்டம். நீ போய் ஃபஸ்ட்டு நீ தூது போயிட்டு வா, நிலைமையெல்லாம் அறிஞ்சிட்டு வா, கிருஷ்ணர் யார் பக்கம்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு. கிருஷ்ணன் இப்போ இந்திரபிரஸ்தத்தில் தான் இருக்கான். இந்திரபிரஸ்தத்துக்கு போய் கிருஷ்ணர் இப்போ எந்த நிலைமையில் இருக்கார், அவர் யார் பக்கம் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வா. ஏன்னா சஞ்சய் என்ன சொல்லிட்டார் இல்லையா, கிருஷ்ணர் யார் பக்கமோ அந்த பக்கம் தான் வெற்றின்னு. அதான் வராரு, அத்தனை பேரையும் பார்க்குறாரு. தர்மன், யுதிஷ்டர், பீமன், நகுலன், சகாதேவன் தான் பார்த்தாச்சு, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. எல்லோரும் வந்து போர் தான் அப்படின்ட்டுருக்கா. பீமனாவது 5 கிராம் கூட வாங்கிட்டு கூட சொன்னான் போல இருக்குது. அவனுக்கும் போர் தான் இஷ்டம். இந்த கூட சரி அவனும் ஒரு பக்கம் கன்வீன்ஸ் ஆகிட்டான். ஆனால் தர்மரே ஒரு விஷயத்தில் கன்வீன்ஸ் ஆகலை. வேண்டாம், இவ்வளோ படா பிடிச்சினவனுக்கு சண்டை தான்ட்டு அவரே வந்து வைராகியமாக போர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சரி, அர்ஜுன் என்ன நினைக்கிறான், அதுக்கு அர்ஜுனன் கிருஷ்ணன் ரூமில் அந்தரங்கமாக இருக்கான். என்னது கிருஷ்ணன் கிருஷ்ணனோட ரூமில் அர்ஜுனன் இருக்காரா? சரி வேணால் போய் பாருங்கன்னாச்சு. அதுக்குள்ளே கிருஷ்ணர் சாமர்த்தியமாக சொல்லிவிட்டு யாரையும் உள்ளே விடாதீங்க சஞ்சயனை தவிர அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி சஞ்சயன் வேறு யாரையும் உள்ளே விடலை. ஏன் நகுலனையும் சொல்லிவிட சகாதேவனையும் உள்ளே விடலை. அபிமன்யு போகிறான் அர்ஜுனன் புள்ள, அவனையுமே உள்ளே விடலை. இல்லை கிருஷ்ணர் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் வேணும்ன்ட்டு சஞ்சயனை மட்டும் உள்ளே விட்டுட்டார் கிருஷ்ணர். உள்ளே விட சொன்னார் அந்த காவலாளியை. சஞ்சயன் சொன்னதை அவன் உள்ளே விட்டுட்டார். அவர் உள்ளே வரத கிருஷ்ணருக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப தூரம் நம்மளை மாதிரி சின்ன சின்ன வீடு இல்லை, கால் எடுத்து வச்சோன்னே பெட்ரூம் அப்படின்லாம் கிடையாது, பெரிய பேலஸ் இல்லையா. அங்கே வரும்போதே அவளுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். டக்குன்னு அவர் அரேஞ்ச் பண்ணார். அவன் திறக்கிறதுக்கும் இவன் அரேஞ்ச்மெண்ட்டும் பயங்கரமாக இருந்தது. என்ன அரேஞ்ச்மெண்ட்டுன்னா, கண்டிப்பாக இத்தனைக்கு கண்ணை மூடிட்டு தான் நீங்களாம் கேட்கணும். ஆமாம், ஏன்னா பூமாதேவியான சத்யபாமா மடியில் கிருஷ்ணர் படுத்துட்டுருக்கார். சரியா, கிருஷ்ணர் படுத்துட்டுருக்காரு. கிருஷ்ணனோட இந்த படுத்துக்கும்போது அவரோட அந்த முட்டி கால் மேலே வச்சு அர்ஜுனன் படுத்துட்டுருக்கான். அர்ஜுனனோட கால் திரௌபதி மேலே இருக்குது. அப்படியே படுத்து பாருங்கள், எவ்வளோ ஒரு 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 அந்யோன்யம் பாருங்கள். பெட்ரூம் சீன். ஆக்சுவலி நம்ம யாரையும் பெட்ரூம் வரலையும் விடவே மாட்டோம். பெரியவாளே சொல்லுவாள், வாசலோட ஹாலோடு நிறுத்தி அனுப்பணும்னு சொல்லுவாள். கிருஷ்ணன் பாருங்கள் வேணும்ன்ட்டு அவரை அது வழியே அனுப்புகிறாரு. பார்க்குறாரு நிலைமையை. ஒரு சில மகனியர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 2 விதமாக சொல்லியிருக்கு. ஒரு சில மகனியர்கள் வந்து இப்படி தான் சொல்லியிருக்கா. எப்படி சொல்லியிருக்கான்னா, கிருஷ்ணர் படுத்துட்டுருக்கார், அவர் மேலே காலை நீட்டின்னு ஆப்போசிட் சைடில் அர்ஜுனன் படுத்துட்டுருக்கான். அதாவது கிருஷ்ணரோட கால் மேலே இவருக்கு இது பண்ணுற மாதிரி, அதாவது கிருஷ்ணரோட அவரை பார்த்துட்டு அவருக்கு பாதத்தில் காலை வச்சுட்டு எதிர ஒரு பக்கம் திரௌபதியோட ஒரு காலும் சத்யபாமா கிட்ட ஒரு காலம் போட்டுருக்காராம். அப்படியும் ஒரு சில பேர் சொல்கிறார். அதாவது அந்த க்ளோஸ்னஸை வந்து இப்படிலாம் காமிச்சாருன்னு நமக்கு எதை ஏற்ற முடியுமோ அதை ஏற்றுக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பெரிய வாசம் தானே தப்பாவாக இருக்கும். இதெல்லாம் நினச்சி பாருங்க, கண்ணால் தான் நினச்சி பார்க்க முடியும் இந்த க்ளோஸ்னஸை எப்படிலாம் ஒருத்தர் நமக்கு நீர்கள் அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிறது. சரி, அந்த காட்சியை பார்த்தான் சஞ்சயன். அசந்து போய் நின்றுட்டான். பாப்பா சஞ்சயா படுத்துட்டே வேறு என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன், சேவிக்க தான் வந்தேன், சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லிக்கிட போயிட்டார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் இந்த கோலத்தை கிருஷ்ணரை பார்க்க விட்டார்னா, இல்லை அவன் போய் சொல்லுவான் கிருஷ்ணர் வந்து அவகிட்ட எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியறதே ஒரு பயம் தானே. அர்ஜுனன் திருதராஷன் கேட்பான்ல, சஞ்சயா போயிட்டு வந்து என்னாச்சு, இப்போ தான் நான் திருப்பி சொல்கிறேன், எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கானோ எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கானோ அன்றைக்கி அங்கே தான் வெற்றி அப்படின்ட்டு சகஸ்ரநாமத்திலே வரும். அதையே சொன்னார் பகீர்னு. ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு தான் இந்த வைத்தறிச்சல் ஒன்றும் போகணும், இது அவன் அங்கே போய் சொல்லுவான் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு பிளான் பண்ணாராம் கிருஷ்ணர். அதாவது பெருமாள் என்ன பண்ணவார்னா, இது கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான், வைத்தறிச்சல் வரா மாதிரி பண்ணுவார். அப்படி பண்ணலாமா பெருமாள்னா பண்ணுவார். அவன் பக்தர்களுக்காக வைத்தறிச்சல் வரா மாதிரி பண்ணுவாரான். நான் இருக்கான்டா அவனுக்கு, அவனை ஒன்றும் பண்ண முடியாதுடா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு சொல்லி நம்மளை காப்பாற்ற வரான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு கேட்குறதுக்கு இல்லையா? நிச்சயமாகவே உண்மை தான். நம்மளோட மனசு மட்டும் சுத்தமாக உண்மையாக
நேர்மையாக பெருமாளையே நினச்சிட்டு இருந்தோம். அவர் வாக்கு பிரகாரம் தான் நடந்துக்கிறோம். ஏதோ எழுந்துக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அவருக்கே கைங்கரியம் பண்ணுறோம். லௌகிக காரியங்களையும் அவர் மேலே அர்ப்பணம் பண்ணிகிட்டே நியாய தினமாக பண்ணுறோம். நம்மளோட பொழுது ஒரு இனிமையாக பகவானுடைய பொழுது போக்குறோம். லௌகிகத்தையும் அவரோட புண்ணியத்திலையும் நடத்துகிறோம். இப்படின்னா ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா பெருமாள் நம்மளோட எதிரிகளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா தெரிவார்? அவ்வளோதான். அவளுக்கு அந்த பயம் வரும், இவளை இவளை பக்கச்சின்னா பெருமாள் நம்மளை விட மாட்டார் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக நம்ம எதிரிக்கு உருவாகுமா? அது போருமே, வேற என்ன வேணும்? இதை தான் இந்த பெண் பிள்ளை கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னா, அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல. அந்த சஞ்சயன் எப்பேற்பட்ட பாக்யவன். எது எப்படி இருந்தாலும் கிருஷ்ணரோட அந்த ரங்கத்தை பார்க்குற பாக்கியம் சஞ்சயனுக்கு கிடைச்சது இல்லையா? இது மேபி இது ஒரு ஷோ, அவங்க போய் சொல்லணும், எல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் சஞ்சயனும் ஒரு பக்தனும் நம்ம சொல்லணும். அவனுக்கும் அந்த ஆனந்த காட்சி இல்லையா? இப்போ வைத்தறிச்சல் சஞ்சயனுக்கு ஒன்றும் கிடையாது, திருதராஷனுக்கு தான் வைத்தறிச்சலாக இருக்கும். சஞ்சயனுக்கு என்ன வைத்தறிச்சல்? அவன் ஒரு பரம பக்தன் பெருமாள் மேலே இல்லையா? ஸோ சஞ்சயனுக்கு எப்பேற்பட்ட பிராப்தம் கிடைச்சது இல்லையா? இன்றைக்கு பகவத்கீதை அனுபவிக்கிறோம், கிருஷ்ணரோட அந்தரங்கத்தை பார்க்குற பாக்கியம் இருக்குது. இப்பேற்பட்ட சஞ்சயன் மாதிரி நான் இல்லையே. நான் ஒரு மொசப்பொழுக்க வயலில் இருந்தா என்ன, வரப்பில் இருந்தா என்ன அப்படிங்கிறதான் அந்த பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜர் அடுத்த கொஷின் என்ன கேட்க போகிறா, எப்படி ஸ்டெப் பண்ண நிற்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்தி இருந்து நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் 100% பார்க்க மாட்டா. ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நமக்கு இல்லை, நமக்கு என்ன வயசு இருக்குது, நல்ல வயசாட்டம் தான் நினைக்கிறேன். இல்லை, வாழற காலத்தில் எவ்வளோ சின்ன வயசுலேயே நம்ம பகவானோட கதைகளை கேட்டு பகவான் மேலே நம்பிக்கையாக நம்ம வாழ்க்கை நடத்துகிறோமோ அந்த ஒரு நாளும் தான் நம்மளுக்கு இனிமையான ஒரு நாளாக அமையும். எது இருந்தாலும் மனசு நிம்மதி, ஆத்ம சந்தோஷம் அப்படிங்கிறத பகவானை தவிர நமக்கு யாராலும் கொடுக்க முடியாது. பணத்தாலேயோ காசாலேயோ படிப்பாலேயோ பந்துக்களாலேயோ கொடுக்க முடியாது. பகவானால் மட்டுமே தான் கொடுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சேனலை நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பணும், சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இந்த ஆன்மீக சேனலை நிறைய பேர் கேட்குற மாதிரி பண்ணுறதும் உங்களோட ஒரு கைங்கரியம் தான். சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய்